அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹுவின் அளப்பெரும் கருணையின் காரணமாக சுபஹு தொழுகையை நிறைவு செய்து நாம் அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹ் இந்த தொழுகைக்கான கூலியை முழுமையாக நம் அனைவருக்கும் தருவதோடு எஞ்சி இருக்கக்கூடிய தொழுகைகளை முன் சுன்னத் பின் சுன்னத்துகளை பேணி தொழக்கூடிய நற்பாகியத்தை அல்லாஹ் நம் சமூக மக்கள் அனைவருக்கும் தந்தொருள் புரிவானாக. அல்ஃப கிஸ்ஸத்தியும் வ கிஸ்ஸா என்கின்ற வரலாற்று நூலில் தொடர் வரலாறாக பல்வேறு விதமான வரலாறுகளை நாம் பார்த்து வருகின்றோம். அதனுடைய வரிசையில் இன்று தந்தையை நேர்வழிப்படுத்திய ஒரு சிறு பையனை குறித்தான வரலாறை தான் நாம் பார்க்க இருக்கின்றோம். சிறார்கள் இஸ்லாத்தின் மீதும் இஸ்லாமிய மார்க்கத்தின் மீதும் சட்டவியல் மீதும் மார்க்கத்தில் உள்ள நல்ல அமல்கள் மீதும் எந்த அளவிற்கு ஆர்வம் உள்ளவராகவும் கவனம் செலுத்தக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள் என்பதற்கு இந்த வரலாறு அழகான ஒரு சான்றாக அமைகிறது. யாருடைய வரலாறு? இமாம் அபு யஸீதுல் பிஸ்தாமி ரதியல்லாஹு தஆலா அன்ஹு. அபி யஸீதுல் பிஸ்தாமி ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சிறுபிராயத்தில் மக்தபு மதரசாவில் ஓதிக்கொண்டிருக்கின்றார்கள். மக்தபிலே குரானை ஓதக்கூடிய ஒரு சின்ன பிள்ளையாக அபி யஸீதுல் பிஸ்தாமி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கின்றார்கள். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் குர்ஆனை ஓதி வரும் நேரத்தில் சூரத்துல் முஸம்மிலை ஓதக்கூடிய சூழல் ஏற்படுகிறது. சூரத்துல் முஸம்மிலை அர்த்தத்தோடு அபி யஸீதுல் பிஸ்தாமி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓதி வருகின்றார்கள். அப்படி ஓதி வந்த அபி யஸீதுல் பிஸ்தாமி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் நேராக தன்னுடைய தந்தையினிடத்திலே வருகின்றார்கள். தந்தையே, இன்றைக்கு நான் குர்ஆனில் உள்ள சூரத்துல் முஸம்மிலை ஓதினேன். அந்த சூறாவில் அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான், குமில் லைல இல்லா கலீலா நிஸ்ஃபஹு அவ் குஸ் மின்ஹு கலீலா குமில் லைல இல்லா கலீலா. நீங்கள் இரவிலே எழுந்து தொழுவீராக என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறானே, அது யாரை பற்றி அல்லாஹ் சொல்கிறான் அப்படின்னு அபி யஸீதுல் பிஸ்தாமி ரதியல்லாஹு அன்ஹு தன்னுடைய தந்தையிட்ட கேட்டாங்க. அவர்களுடைய தந்தை சொன்னார், அன்பு மகனே, இந்த குமில்லைல இல்லா கலீலா என்கின்ற இந்த வசனம் அல்லாஹுவின் தூதரான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறிக்கிறது. அவங்கள பற்றி தான் அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்கிறான் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம பிள்ளைகளாக இருந்தால் அப்படியா அப்படின்னு கேட்டு போயிடும். அபி யஸீதுல் பிஸ்தாமி ரதியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, ரசூலுல்லாஹ்விற்கு ஒன்றை செய்யும்படி அல்லாஹ் சொல்லியிருக்கின்றான் என்றால் அதை ஏன் நீங்கள் இன்னும் செய்யாமல் இருக்கிறீங்க? அதை ஏன் இன்னும் நீங்கள் செய்யாமல் இருக்கிறீங்க? அவர்களுடைய தந்தை திகைத்து போனார். திகைத்து போனவர் சொன்னார், இல்லை, அது ரசூலுல்லாவுக்கு கொடுக்கப்பட்ட தனி சிறப்பு. அது ரசூலுல்லாவால் மட்டும்தான் முடியும், அது நம்மளாலெல்லாம் முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிலை அவருடைய தந்தை சொன்னார். சரி என்று அவர்களும் விட்டு விடுகின்றார்கள். சின்ன பிள்ளை அந்த வரலாற்றில் பதியும் போதே யாபு நைய அப்படின்னு தான் பதிகிறாங்க. யாபனின்னு சொன்னால் என்னுடைய மகனே அப்படிங்கிற அர்த்தம். கொஞ்சம் பெரிய பையனாக இருந்தால் யாபனி, ரொம்ப சின்ன பையனாக இருந்தால் யாபு நைய அப்படிங்கிற வார்த்தையை பதிவு பண்ணுவாங்க. அப்போ ரொம்ப சின்ன பிள்ளையாக இருந்ததுனால அவங்க அமைதியாக போயிடுறாங்க. அப்புறம் முஸம்மில் சூறாவில் அப்படி வசனங்கள் ஒவ்வொரு நாளும் வசனங்கள் கூடிக்கொண்டே போகிறது. அப்படி கூடிக்கொண்டே போனதற்கு பிறகு 20வது வசனத்தை ஓதுகின்றார்கள். அந்த வசனத்தில் ஒரு வார்த்தை இடம்பெறுகிறது. என்ன? வதாயிஃபத்தும் மினல்லதீன மஅக். அல்லாஹ் தஆலா அந்த தொடரில் சொல்லும்போது, இன்ன ரப்பக யஅலமு அன்னக தகூமு அத்னா மின் சுலுஸைலி வ நிஸ்ஃபஹு வ சுலுஸஹு வ தாயிஃபத்தும் மினல்லதீன மஅக். நபியே நாயகமே, நீங்கள் எப்படி தொழுகிறீங்க? உங்கள் கூட இருக்கிறவங்க இரவில் எப்படி தொழுகிறாங்க? இரவில் 2 நேரம் தொழக்கூடியவங்க யார்? இரவில் ஒரு பகுதியை மட்டும் தொழக்கூடியவங்க யார் என்பதையெல்லாம் அல்லாஹ் அறிகின்றான் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்போ இதை யாரை பற்றி அல்லாஹ் சொல்கிறான் அப்படின்ட்டு
அவங்க கேட்குறாங்க தன்னுடைய தந்தையிட்ட. அப்போ அவங்களுடைய தந்தை சொன்னார்கள், யா புனைய, அருமை மகனே, இந்த செய்தி ரசூலுல்லாவுடன் இருந்த அவர்களின் தோழர்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறது அப்படின்ட்டு அவங்க வாப்பா சொன்னாங்க. அப்போ அபி யஸீதுல் பிஸ்தாமி ரலியல்லாஹு கேட்டாங்க, அவங்க கூட இருந்த தோழர்கள் செய்ததை இன்னும் நீங்கள் ஏன் செய்யலை? அவங்க தந்தை சொன்னாங்க, அல்லாஹ் அவங்களுக்கு அதற்கான உடல் ஆரோக்கியத்தையும் அதற்கான வசதி வாய்ப்புகளையும் அல்லாஹ் ஏற்படுத்தி அவர்களை பலப்படுத்தி வைத்தான். அவர்கள் எழுந்து தொழுதார்கள். நம்மால் முடியாது அப்படிங்கிற மாதிரி என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. இப்போ இந்த நேரத்தில் அபி யஸீதுல் பிஸ்தாமி ரலியல்லாஹு கேட்குறாங்க, அருமை தந்தையே, அல்லாஹ்வின் தூதர் செய்ததையும் தாங்கள் செய்யவில்லை, அல்லாஹ்வின் தூதருடன் இருந்தவர்கள் செய்ததையும் தாங்கள் செய்யவில்லை. இந்த இரண்டு வழிகளையும் நீங்கள் செய்யாமல் இருப்பது எப்படி ஒரு நல்ல வாழ்க்கைக்கான அர்த்தமாக இருக்கும்? இந்த ரெண்டையும் செய்யாமல் எப்படி நீங்கள் இஸ்லாத்தை முழுமையாக பின்பற்ற முடியும்? இந்த இரண்டையும் செய்யாமல் இருப்பது எப்படி நன்மையானதாக இருக்கும் அப்படின்னு என்ன செஞ்சாங்க, கேட்டாங்க. உடனே அவங்களுடைய தந்தை கொஞ்சம் யோசித்தார்கள். தன் மகன் சொல்வது சரிதானே, நாமும் அதை தொழ வேண்டும் என்று சொல்லி அவர்கள் தொழுகையை தொழ ஆரம்பித்து விட்டார்கள். இரவு தொழுகையை தொழ ஆரம்பிக்கிறாங்க. தஹஜ்ஜத் தொழுகையை அவங்க தொழ ஆரம்பிக்கிறாங்க. இப்படி தொழ ஆரம்பித்ததை பார்த்துட்டு அபி யஸீதுல் பிஸ்தாமி ரலியல்லாஹு அவங்க வாப்பாட்ட கேட்டாங்க, உங்கள் கூட சேர்ந்து நானும் தொழுகிறேன், உங்களோட சேர்ந்து நானும் தொழுகின்றேன் என்று அவர்கள் கேட்கின்றார்கள். அப்போ அவங்க வாப்பா சொன்னாங்க, மகனே, நீங்கள் ரொம்ப சின்ன பிள்ளை, நீங்கள் தொழணுங்கிற அவசியம் இல்லை, நீங்கள் இப்போ தொழ வேண்டாம், பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லிவிடுகின்றார்கள். அபி யஸீதுல் பிஸ்தாமி ரலியல்லாஹு என்ன சொன்னாங்க தெரியுமா? வாப்பா, நாளைக்கு மறுமை நாள் என்று ஒன்று வரும். அந்த மறுமை நாளில் அல்லாஹ் அனைவரையும் ஒன்று திரட்டுவான். அப்படி அனைவரையும் ஒன்று திரட்டி சொர்க்கத்திற்கு நுழையக்கூடியவர்களை அல்லாஹ் அழைப்பான். அப்படி அழைக்கும் போது நான் அல்லாஹ்விடத்திலே சென்று நான் சொல்வேன், நான் ஒரு தொழுகையை தொழ வேண்டும் என்று விரும்பினேன், ஆனால் அந்த தொழுகையை தொழவிடாமல் என்னுடைய தந்தை என்னை தடுத்து விட்டார் என்று அல்லாஹ்விடத்தில் உங்களை பற்றி நான் புகார் தெரிவிப்பேன், கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அபி யஸீதுல் பிஸ்தாமி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொன்னாங்க. உடனே அவங்க வாப்பா சொன்னாங்க, வாப்பா, நீங்கள் அல்லாஹ்ட்டெல்லாம் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடாதீங்க, நீங்கள் இன்ஷா அல்லாஹ் நாளையிலிருந்து என்னுடன் எழுந்து நீங்களும் தொழ ஆரம்பித்து விடுங்கள் என்று சொல்லி காமித்தார்கள். அப்போது ஒரு மகன் தந்தையினிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்ன? ஒரு தந்தை மகனிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்ன? ஒரு தந்தைக்கும் மகனுக்குமான அந்த உறவு எப்படி இருக்க வேண்டும்? இன்றைக்கி பிள்ளைகள்கிட்ட நம்ம பேசுகிறது இல்லை, பிள்ளைகளுக்கு நல்லதை சொல்லி கொடுக்கறது இல்லை, பிள்ளைகள்கிட்ட இருக்கக்கூடிய கெட்டதை திருத்தி கொடுக்கறதும் இல்லை. அதுபோன்று பிள்ளைகளுடைய மனநிலை எப்படி இருக்கிறது என்பதை விளங்கக்கூடியவர்களாக நம்ம என்னல்ல இல்லை. அப்போ ஒரு சின்ன பிள்ளை, மக்தபு மதரசாவில் ஓதக்கூடிய ஒரு பிள்ளை சின்ன வயதிலேயே தன்னுடைய தந்தைக்கு நல்லுபதேசத்தை செய்து அவர்களுக்கு தஹஜ்ஜத் தொழுகையின் மீது ஆர்வத்தை ஏற்படுத்தி அவர்களையும் தொழ வைத்து அவர்களும் தொழுதார்கள் என்றால் அதுதான் ஈமானுக்கான, இஸ்லாத்திற்கான, மூமீனுக்கான, தக்வாதாரிக்கான ஒரு அடையாளமாக இருக்கிறது. நம் பிள்ளைகளுக்கும் தஹஜத்தை கொண்டு ஏவுவோம், நாமும் தஹஜத்தை கடைபிடிப்போம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலகத்தில் வாழக்கூடிய காலங்கள் முழுக்க அனைத்து நற்பாக்கியங்களையும் பெற்று வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்குவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.